வணக்கம். நமது 30 நாள் தென்னிந்திய பயணத்தின் 7வது நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் செல்லப்போகும் நகரம் அரசமரமும், கலைநயமும், அரண்மனைகளும், சந்தனத்தின் மணமும், தசரா திருவிழாவின் பெருமையும் ஒன்றாக கலந்துள்ள மைசூர். வாருங்கள், இந்த அரச நகரத்தை ஒன்றாகச் சுற்றிப் பார்ப்போம். நமது பயணத்தின் முதலிடம் மைசூரின் பெருமையையும் கர்நாடகத்தின் அரச மரபையும் பறைசாற்றும் மைசூர் அரண்மனை. இந்த அரண்மனை பல நூற்றாண்டுகளாக வோடியார் அரச குடும்பத்தின் அதிகார மையமாக விளங்கியது. இன்று நாம் காணும் இந்த அற்புதமான கட்டிடம் பழைய மர அரண்மனை தீ விபத்தில் சேதமடைந்த பிறகு பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் ஹென்றி ஏர்வின் வடிவமைப்பில் 1912ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அரண்மனை இந்தோ சரசனிக் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. இந்து, இஸ்லாமிய, ராஜ்புத் மற்றும் கோத்திக் கட்டிடக்கலை அம்சங்கள் ஒன்றோடொன்று இணைந்து கண்கவர் அழகை உருவாக்குகின்றன. சிவப்பு நிற குவிமாடங்கள், உயரமான கோபுரங்கள், வளைந்த நுழைவாயில்கள் மற்றும் நுணுக்கமான கல் வேலைப்பாடுகள் இந்த அரண்மனையின் தனிச்சிறப்பாகும். உள்ளே நுழைந்தவுடன் ஒவ்வொரு அரங்கமும் அரச வாழ்க்கையின் செழுமையை நமக்கு காட்டுகிறது. வண்ணமயமான பெல்ஜிய கண்ணாடி மேற்கூரைகள், அழகிய மரச் செதுக்கல்கள், இத்தாலிய பளிங்குத் திரைகள், தங்க அலங்காரங்கள், பழமையான ஓவியங்கள் மற்றும் கம்பீரமான தூண்கள் பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்துகின்றன. அரண்மனையின் மிகச் சிறப்பான பகுதிகளில் ஒன்று தர்பார் மண்டபம். இங்கு மன்னர்கள் அரசவை கூட்டங்களை நடத்தி முக்கிய முடிவுகளை எடுத்தனர். நீலமும் தங்கமும் கலந்த அலங்காரங்கள், உயரமான தூண்கள் மற்றும் விரிவான மண்டபம் அந்த காலத்து அரச மரபின் கம்பீரத்தை வெளிப்படுத்துகின்றன. மேலும் அம்பா விலாஸ் அல்லது தனியார் தர்பார் மண்டபம் அரச குடும்பத்தினர் முக்கிய விருந்தினர்களை சந்தித்த இடமாக இருந்தது. வெளிநாட்டு அரச விருந்தினர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரச குடும்ப உறுப்பினர்களை வரவேற்க வோடியார் மன்னர்கள் பயன்படுத்திய இந்த மண்டபம் அரச மரியாதையின் அடையாளமாக விளங்குகிறது. இங்குள்ள கண்ணாடி வேலைப்பாடுகளும் தங்க அலங்காரங்களும் நுணுக்கமான கைவினைத்திறனும் இந்திய கலைஞர்களின் அற்புதமான படைப்பாற்றலை எடுத்துக் காட்டுகின்றன. மேற்கூரையில் காணப்படும் மயில் வடிவங்கள், மலர் வடிவங்கள், கொடி அலங்காரங்கள் மற்றும் நுணுக்கமான வடிவியல் வேலைப்பாடுகள் இந்திய மற்றும் ஐரோப்பிய கலைப்பாணிகளின் அழகிய கலவையை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு பகுதியும் மிகுந்த கவனத்துடன் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் மேலே பார்த்தாலே அது ஒரு ஓவியத்தை ரசிப்பது போன்ற உணர்வை தருகிறது. அம்பா விலாஸ் மண்டபத்தின் நுழைவாயிலில் அமைந்துள்ள வெள்ளிக்கதவுகள் தெய்வங்கள், மலர் வடிவங்கள் மற்றும் நுணுக்கமான பாரம்பரிய செதுக்கல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த அற்புதமான கைவினைப்பாடு வோடியார் மன்னர்களின் செல்வச் செழிப்பையும் இந்திய கலைஞர்களின் ஒப்பற்ற கலைத்திறனையும் வெளிப்படுத்தும் அரிய படைப்பாக விளங்குகிறது. அரண்மனையில் பாதுகாக்கப்பட்டுள்ள அரச சிம்மாசனம், அரச உடைகள், ஆயுதங்கள், இசைக்கருவிகள் மற்றும் அரச குடும்பம் பயன்படுத்திய பொருட்கள் மைசூரின் வளமான வரலாற்றை நமக்கு சொல்லுகின்றன. அரண்மனையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அலங்கார பெட்டகங்கள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் மற்றொரு சிறப்பாகும். தங்கம், வெள்ளி, யானை தந்தம் மற்றும் நுணுக்கமான மரச் செதுக்கல்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த அரச பெட்டகங்கள் முக்கிய ஆவணங்கள், நகைகள், பரிசுப் பொருட்கள் மற்றும் விழாக்கால அரச மரியாதை பொருட்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டன. அவற்றின் நேர்த்தியான கைவினைப்பாடும் செழுமையான வடிவமைப்பும் வோடியார் மன்னர்களின் கலை ரசனையையும் அரச ஆடம்பரத்தையும் இன்றும் பறைசாற்றுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் மைசூர் தசரா விழா இந்த அரண்மனையின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் செல்கிறது. அந்த நாட்களில் முழு அரண்மனையும் 1,00,000க்கும் மேற்பட்ட மின்விளக்குகளால் ஒளிரும் காட்சி பார்ப்பவர்களை மெய்மறக்கச் செய்கிறது. மைசூர் அரண்மனை கட்டிடக்கலையால் மட்டுமல்ல, அதன் வளாகத்திற்குள் அமைந்துள்ள பண்டைய கோவில்களாலும் சிறப்பு பெறுகிறது.
இந்த அரண்மனை வளாகத்தில் 12க்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் உள்ளன. இவற்றில் பல வோடியார் மன்னர்களின் ஆட்சிக்கு முன்பே கட்டப்பட்டவை என்பதால் மைசூரின் நீண்ட வரலாற்றிற்கு சான்றாக விளங்குகின்றன. இன்று மைசூர் அரண்மனை ஒரு வரலாற்று சின்னமாக மட்டுமல்ல, இந்தியாவின் அதிகம் பார்வையிடப்படும் அரண்மனைகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது. ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து அதன் கட்டடக்கலை, வரலாறு மற்றும் அரச மரபை வியந்து ரசிக்கின்றனர். அடுத்து நாம் செல்வது சாமுண்டி மலை. சுமார் 1000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலை மைசூர் நகரத்தின் அழகை முழுமையாக ரசிக்க சிறந்த இடம். இங்குள்ள சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவில் மகிஷாசுரனை வென்ற துர்க்கையின் வடிவமாக வழிபடப்படும் சக்தி பீடங்களில் ஒன்றாகும். மலையின் நடுப்பகுதியில் காணப்படும் பிரமாண்டமான நந்தி சிலையும் உச்சியில் நிற்கும் மகிஷாசுரன் சிலையும் இந்த இடத்தின் சிறப்பை மேலும் உயர்த்துகின்றன. அடுத்ததாக பார்க்க போகும் இடம் சென்ட் பிலோமினா தேவாலயம். கோதி கட்டடக்கலையில் உருவாக்கப்பட்ட இந்த தேவாலயம் இந்தியாவின் மிக உயரமான தேவாலயங்களில் ஒன்றாகும். வானத்தை தொடும் இரட்டை கோபுரங்களும் வண்ணக் கண்ணாடி ஓவியங்களும் அமைதியான பிரார்த்தனை மண்டபமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்கின்றன. இப்போது மைசூரின் உயிரோட்டமான சந்தையான தேவராஜா மார்க்கெட்டிற்கு வந்திருக்கிறோம். இங்கு வண்ணமயமான மலர்கள், மனம் வீசும் சந்தனம், குங்குமம், மசாலா பொருட்கள், பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் என மைசூரின் உண்மையான வாழ்க்கையை நெருக்கமாக காணலாம். உள்ளூர் மக்களின் அன்றாட வாழ்க்கையை உணர விரும்பினால் இந்த சந்தை தவறாமல் பார்க்க வேண்டிய இடம். நமது நாளை முடிக்க சிறந்த இடம் பிருந்தாவன் தோட்டம். கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த தோட்டம் மாலை நேரத்தில் நடைபெறும் இசையுடன் கூடிய வண்ணமயமான நீரூற்று காட்சிக்காக உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. ஒளி, நீர், இசை ஆகிய மூன்றும் இணையும் அந்த காட்சி மைசூர் பயணத்திற்கு ஒரு அழகான நிறைவாக அமைகிறது. மைசூரில் கூடுதலாக நேரம் இருந்தால் பார்க்க வேண்டிய மேலும் சில அருமையான இடங்கள் உள்ளன. மைசூர் ரயில்வே அருங்காட்சியகம். இந்திய ரயில்வேயின் வரலாற்றை அறிய விரும்புவோருக்கு இது மிகவும் சுவாரஸ்யமான இடம். பழமையான நீராவி என்ஜின்கள், அரச குடும்பத்தினர் பயன்படுத்திய சிறப்பு ரயில் பெட்டிகள், பழைய சிக்னல் அமைப்புகள் மற்றும் பல அரிய காட்சி பொருட்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் ரயில் ஆர்வலர்கள் இந்த அருங்காட்சியகத்தை மிகவும் ரசிப்பார்கள். குடும்பத்துடன் வருபவர்களுக்கு இது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். அடுத்ததாக லலிதா மஹால் பேலஸ். வெண்மையான பளிங்கு அரண்மனை போல் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த மாளிகை வோடியார் மன்னர்களால் அரச விருந்தினர்களுக்காக கட்டப்பட்டது. இன்று இது ஒரு பாரம்பரிய ஆடம்பர ஹோட்டலாக செயல்பட்டு வருகிறது. அதன் பிரமாண்டமான படிக்கட்டுகள், ஐரோப்பிய பாணி கட்டடக்கலை, உயரமான குவிமாடங்கள் மற்றும் அழகிய தோட்டங்கள் புகைப்படம் எடுக்க விரும்புவோருக்கு அருமையான பின்னணியை வழங்குகின்றன. உங்கள் பட்ஜெட் அனுமதித்தால் முன்கூட்டியே முன்பதிவு செய்து இங்கு தங்குவதும் ஒரு மறக்க முடியாத அரசு அனுபவமாக இருக்கும். கலை மற்றும் ஓவியங்களில் ஆர்வமுள்ளவர்கள் ஜெயசாமராஜேந்திரா கலைக்கூடத்தையும் தவறாமல் பார்வையிடுங்கள். இங்கு இந்தியாவின் புகழ்பெற்ற ஓவியர் ராஜா ரவிவர்மாவின் அற்புதமான ஓவியங்களும், மைசூர் ஓவியப்பாணியின் அரிய படைப்புகளும், அரச குடும்பத்தின் வரலாற்று புகைப்படங்களும், பழமையான இசைக்கருவிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கலை, வரலாறு மற்றும் பண்பாட்டை ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாகும். மைசூரின் அழகு அதன் முக்கிய சுற்றுலா தலங்களில் மட்டுமல்ல, இவ்வாறான மறைந்திருக்கும் கலாச்சார செல்வங்களிலும் நிறைந்துள்ளது. உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த இடங்களை உங்கள் பயண திட்டத்தில் சேர்த்து மைசூரை இன்னும் முழுமையாக அனுபவியுங்கள். அரண்மனையின் அரச பெருமை, சாமுண்டி மலையின் ஆன்மீக அமைதி, பாரம்பரிய சந்தையின் பரபரப்பு, சுவையான உணவுகள் மற்றும் பிருந்தாவன் தோட்டத்தின் மாலை நேர அழகு, இவை அனைத்தும் சேர்ந்து மைசூரை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றுகின்றன. நமது 30 நாள் தென்னிந்திய பயணத்தின் 7வது நாள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து பகிர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இன்னும் பல அற்புதமான இடங்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்பு மணியையும் அழுத்துங்கள்.
அடுத்த எபிசோடில் மைசூரிலிருந்து ஊட்டி நோக்கி அழகிய மலைப்பாதையில் நமது பயணம் தொடர்கிறது. வழியிலேயே இந்தியாவின் புகழ்பெற்ற வனவிலங்கு சரணாலயங்களில் ஒன்றான முதுமலை வனப்பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான சஃபாரி சென்று யானைகள், மான்கள், காட்டெருமைகள், மயில்கள் மற்றும் அதிர்ஷ்டமிருந்தால் புலி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகளையும் தேடிச் செல்லப் போகிறோம். அந்த பரபரப்பான பயணத்தை தவறவிடாமல் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்பு மணியை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.